பணப்பிரச்சனைகள், நெருங்கிய உறவுகளோடு மனஸ்தாபம், குழந்தைங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, எது எடுத்தாலும் நமக்கு தோல்வியே வந்து முடியுது, வாழ்க்கையில் எதுவுமே நம்ம நினச்சபடி நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையால் உங்கள் வாழ்க்கையை ஸ்டக் ஆகிட்டு தான் நினைக்கிறீங்களா? இப்போ நான் சொல்ல போகிற சிம்பிள் டெக்னிக் மூலிமா உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது சீக்கிரமாக வெளியே வர முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அந்த டெக்னிக்கை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். டிவைன் மேஜிக் 777 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாந்தி. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமாக ஒரு முடிவு கொண்டு வர போகிற ஒரு சிம்பிள் டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்கை நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் பயன்படுத்தி நிறைய சாதிச்சிருக்காங்க. நம்மளும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம லைஃப்புக்கு தேவையான நிறைய விஷயங்களை இது மூலிமா நம்ம சாதிச்சுக்கலாம். ஓகேவா? அதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை எப்போல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தினா நமக்கு ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இதுக்காக தனியாக நம்ம ஒரு இடத்த தேர்வு பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், மன அமைதியாக உட்காரணும், அது போல் நிறைய மந்திரங்கள் சொல்லணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். அது இதுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இந்த மெத்தடுக்கு கிடையாது. நீங்கள் சமைக்கும் போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ, உங்களுடைய ஃப்ரீ டைம்லேயோ, இல்லை தூங்கி எழுந்துக்கும் போதோ, இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியோ எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். இந்த மெத்தட் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன காரணமாக வேணால் இருந்திருக்கலாம். அதாவது இப்போ ஒரு பண நெருக்கடி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணமாக வேணால் இருக்கலாம். அதுக்கான முழு பொறுப்பு நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா நம்ம மாற்ற போகிறது மற்றவங்களோட வாழ்க்கையே கிடையாது, நம்மளோட வாழ்க்கையை, நம்மளோட பண தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு வழியை. ஓகேவா? அதனால் அதுக்கான முழு காரணமும் எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், அதுக்கு பொறுப்பை நம்ம ஏற்றுக்க. அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய 4 வார்த்தைகள் தான் நம்ம லைஃப்பை மாற்ற போகுது. அந்த 4 வார்த்தைகளை ரொம்ப கிரிட்டிக்கலான வார்த்தைகளோ இல்லை கஷ்டமான வார்த்தைகளோ, வாயில் நுழையாத வார்த்தைகளோ கிடையாது. அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதுதான் அந்த மிராக்கலான 4 வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நம்ம லைஃப்பில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம அச்சீவ் பண்ண. இந்த வார்த்தையை நம்ம சொல்ல ஆரம்பித்த உடனே கண்டினியூவாக ஒரு 21 நாளுக்கு நம்ம கேப் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். இது நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த 21 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகளில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் செய்ய போகிற டெக்னிக்கு உங்களுக்கு பலனை கொடுக்கறதுக்கான வழிகளை திறந்து விட்டுட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக ஒரு 21 நாள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அவ்வளோதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை வழங்குபவர் பை மோட் இ-ஷாப்பிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.